பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் இந்த காலை வணக்கம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நமக்காக தான் இந்த உலகத்தில் வந்து நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு குறைவும் இன்றி அவர் நடத்துவார். அவருடைய வழியிலே நடங்கள். இப்பொழுதும் கூட நான் உங்களோடு ஒரு சில வசனங்களை பகிர்ந்து கொள்கிறேன். அன்பானவர்களே, இப்பொழுது ஏசாயா 29:13 ஒரு வசனம் படிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி 2000 வருடங்களுக்கு முன்னமே, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னமே அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கும், அவர் எப்படி வருவார், எப்படி இருப்பார்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த ஜனங்கள் என் வாயினால் எண்ணத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்னொரு வசனம் படிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 100 எப்படி வர சொல்லியிருக்காங்க ஆண்டவர். அவர் ஆலயத்துக்கு வரும்போது எப்படி இருக்கணுமாமா? அவர் வாசல்களில், சங்கீதம் 100:4, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வாசலில் எப்படி வரணுமா? துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடும் வரணும். துதியோடு உள்ளர போகணும். அப்புறம் வசனம் ஒட்டியிருப்பாங்க தெரியுமா, சர்ச்சில் எல்லாம், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்புறம் பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்தத்தோடு ஆராதனை செய்து தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னெல்லாம் வசனம் ஒட்டியிருக்கோம். பரிசுத்தத்தோடு ஆராதனை செய்யணும் அப்படின்னு. பயபக்தியோடே வாருங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பயபக்தியோடு ஏன் வரணும்? இப்போ ஒரு இந்துக்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது கூட அவங்களோட தெய்வத்தை கும்பிட போகும்போது செருப்பை கழட்டி போட்டுடுறாங்க, கையை கட்டிக்கிறாங்க. ரொம்ப பக்தியாக அந்த சூடு ஆராதனை செய்யும்போது அப்படி நிற்பாங்க. அவங்க அவ்வளோ பக்தி. நம்ம சர்ச்சில் எப்படி தெரியுமா? நம்ம சர்ச்சில் உள்ள மக்கள் ஏன்னா தானா வந்தோம், ஏதோ ஒன்று பைபிள் அப்போ தான் வீட்டில் எங்கேயோ இருக்கும், ஒரு மூலையில் எடுத்துக்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி கூட்டம் போகலாம் அப்படின்ட்டு வர்றது. ஏனோ தானோ என்று அதுதான் சொல்கிறாரு. வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ யாருக்கு தூரமாக இருக்கிறது, எனக்கு தூரமாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாராம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்காரு. அப்புறம் அவருக்கு பயப்படுற பயம் எப்படி இருக்கணுமா? மல்கியா 1:6 பாருங்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரர்கள் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரர்கள் தங்கள் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உங்கள் நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். உங்கள் நாமத்தை நாங்கள் எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். அசட்டைன்னா என்னங்க? ஆமாம், போகணும், கடமை, போகணும். அங்கே கூட்டம் நடக்குது, கூப்பிட்டுருக்காங்க, போகணும். ஆனால் 1008 சிந்தனைகள் இந்த எல்லாம் இதயத்தில் இருக்கும். அங்கே போகணும், அங்கே பணம் கொடுக்கணும், இங்கே போகணும், இங்கே காரியம் பார்க்கணும், அங்கே போகணும், அவங்கள சந்திக்கணும் அப்படின்னே உள்ளார போகிறது. எதையாவது ஒன்றை சிந்திச்சுக்கிட்டே போகிறது. அவர்கள் என்ன பண்ணுறது? அங்கே போய் அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்குறது, இந்த காதில் கேட்டுட்டு இந்த காதில் விட்டுறது. அதை விட்டுட்டு அவ்வளவுதான்.
மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள்னு அவ்வளோ தடவை சொல்லியிருக்காரு. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. உதடுகளினால் என்ன பண்ணுறாங்க? என்னை கனம் பண்ணுகிறாள். உதடுகளினால் தான் சொல்கிறாங்க. உள்ளம் எங்கே இருக்கிறது? தூரமாக இருக்கிறது. சிலர் பாருங்களேன், பெண்களே, நான் அங்கே போய் ஐயோ எப்போ முடியும், அங்கே போய் குழம்பு செய்யணும், அங்கே போய் சாப்பாடு செய்யணும், அங்கே கறி எடுத்து வச்சுருப்பாங்க, இன்னும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த சிந்தனை தான் அங்கே ஓடும். அங்கே போய் தேவனை தரிசிப்பது இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்பது இல்லை, தேவனிடத்திலே சேருவது இல்லை, தேவனுக்கு பயப்படும் பயமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பயப்படும் பயம் எங்கே? மல்கியாவில் கேட்குறாரு, எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் குமாரனானால், நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கும் கணம் எங்கே? முதலாவது, என்னை கணம் பண்ணுவர்களை அவர்களை தான் நான் கணம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? என்னை கணம் பண்ணுவர்களை தானே கணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. கனவீனம் பண்ணுறவங்கள என்ன பண்ணுவார்? அசட்டை பண்ணுறது. சிலர் வீட்டில் போய் பாருங்களேன், ஏதோ அவங்க கிறிஸ்தவங்க அவ்வளோதான், அங்கே ஒரு பக்கம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு வீட்டுக்கு நான் போனேங்க ஜபத்துக்கு, பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பிக் பாஸ் ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க உள்ளார அங்கே சர்ச்சில் என்ன எப்படி பெரிய பக்திமான், பெரிய நாங்கள் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் ரொம்ப நீதிமான், பிக் பாஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்காங்க. சரி நானும் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி கூட அதை ஆஃப் பண்ணலை. இதே ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தா அவங்க ஆஃப் பண்ணியிருப்பாங்க, பயந்துட்டு ஆஃப் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு சாதாரண மனுஷி, நான் ஒரு விசுவாசி. அப்போ அவங்க நினச்சிருப்பாங்க அவங்களுக்கு தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு தான் எல்லா காரியமும். அவங்க நாம் எப்படி இருக்கிறோமோ அது அப்படியே வெளிப்படையாக தெரியும். வேதம் வெளிச்சமாகவும் வெளியரங்கமாகவும் தான் இருக்குது. உங்களை பார்த்தாலே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கொள்கையை பார்த்தா, உங்கள் செயலை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரை கணம் பண்ணுகிறீர்களா? ஆண்டவருக்கு கொடுக்குற கணத்தை கொடுக்கிறீர்களா? ஆண்டவரை கணம் பண்ணுங்கள், தேவனை கணம் பண்ணுங்கள். உலகத்தில் வந்தார், நம்மளுக்காக வந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எனக்கு கொடுக்கும் கணம் எங்கே? இந்த ஜனங்கள் வாயினால் அறிக்கை செய்து என்ன பண்ணால், உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள். உதடு மட்டும்தான் பேசுது. சோத்திரம் 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 சோத்திரம். உதடு சொல்லணும், உள்ளம் எங்கேயோ இருக்கும், உள்ளம் எங்கேயோ இருக்கும். அப்படி கணம் பண்ணுறீங்களா? அது கணமா? கணம் பண்ணுகிறவர்களை கணம் பண்ணுவேன். கணம் பண்ணுங்க. யாரை? தேவனை கணம் பண்ணுங்க. அவருக்கு கொடுக்குற கணத்தை கொடுங்க, அவருக்கு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுங்க, அவரை கணம் பண்ணுங்கள். எல்லாமே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எப்படி நீ இருக்கணும், எப்படி நீ இருந்தால் உனக்கு ஆசீர்வாதம் வரும், எப்படி இருந்தால் உனக்கு எல்லாம் வரும். ஒரு வசனம் இருக்குங்க, சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாசற்படியிலே வைத்திருக்கிறேன். உங்களுக்கு சாபமும் வைக்கப்பட்டிருக்கு, ஆசீர்வாதமும் வைக்கப்பட்டிருக்கு. யார் ரெண்டையும் ஒன்றா வைக்கிறாரு? ஒன்று ஆசீர்வாதத்தை வைக்கலாம், இல்லை சாபத்தையே வைக்கலாமே. எது வேணுமோ நம்ம செயல்படுறோம், நம்ம இருக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்மளுக்கு வரும். நம்ம ஆசீர்வாதமாக செஞ்சால் ஆசீர்வாதம் வரும், நம்ம சாபத்தை செஞ்சால் சாபம் வரும். சாபக்கேடான எண்ணங்களை நினச்சா நம்மளுக்கு வரும். ஆனால் எல்லாம் உதடுகளினால் என்ன பண்ணுறாங்க? அப்படி கடன் பண்ணாதீங்க. ஆண்டவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கடலை அதட்டினார், காற்றை அதட்டி, இயற்கை எல்லாம் கீழ்ப்படிஞ்சிச்சுங்க, எல்லாமே கீழ்ப்படிஞ்சிச்சு. ஆனால் அந்த மனிதன் தான் கீழ்ப்படியவே இல்லை. அதனால தான் ஆண்டவர் ரத்தம் சிந்தி இந்த உலகத்தில் வந்து மனிதனை மீட்கும் பொருளாக அவர் வந்தார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஏன் அடிக்கப்பட்டார்? லென்த்து நாள் கொண்டாடுறாங்க, லென்த்து நாள். அந்த 40 நாள் மட்டும்தான் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் 40 நாள் கழித்து எல்லாம் பழையபடி ஆரம்பிச்சிடுவாங்க. ஆண்டவர் எதை விட சொன்னார்? எதை செய்ய சொன்னார்? தர்மம் செய்யி, உதவி செய்யி, விசாரி. அதுதான் லென்த்து நாள் கடைப்பிடிக்கிறது. ஒரு சகோதரி வரலையா, ஒரு சகோதரன் வரலையா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனையா, அதை போய் விசாரி. அவங்களுக்கு பண உதவி தேவையா, உன்ட்டு இருந்தால் கொடு. அதுதாங்க லென்த்து நாள். அதை தான் கொடுக்க தான் சொல்லி லென்த்து நாள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் லென்த்து நாள் கொண்டாடுங்க, நீங்கள் என்ன நாளோ கொண்டாடுங்க. ஆனால் 40 நாள் மட்டும்தான் அது இருக்கா? இயேசு கிறிஸ்து அனுதினமும் நம்மளுக்குள்ளே ஜீவிக்கிறார், நம்மளுக்கு இருக்கிறார். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பைபிள் இருக்குது, வேதம் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கு? நீ இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் செய்யணும். உபாகமத்தில் சொல்லப்படி இருக்குது. எதுக்கு எதை செஞ்சின்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? படித்து பாருங்கள், எல்லாம் இருக்குது, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கணம் எங்கே? அவர் கேட்குறாரு. ஆதங்கமாக தான் மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கு.
எனக்கு கொடுக்குற கணம் எங்கே? இந்த ஜனங்க எங்கே கொடுக்குறாங்க? ஆசாரியர்கள்னா யார்? நம்ம தான், தேவனுடைய பிள்ளைகள். அவங்க எங்கே கணம் பண்ணுறாங்க? இது மாதிரி ஏனோ தானோ வருவாங்க. 10 மணிக்கு ஒர்ஷிப்பு, இவங்க வருவாங்க 11 மணிக்கு வேலையெல்லாம் முடித்து சோறெல்லாம் ஆக்கி புருஷனையெல்லாம் அனுப்பி விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆமாம் யார் அங்கே கேட்குறாங்கன்னு ஆண்டவர் வழியில் நின்று கேட்டுட்ருக்காரா? நீ ஏன் விளையாட்ட வர்றேன்னு கேட்க மாட்டார்ல. காணாத தேவன் அவர் காணாத இருக்கிறார், ஆனால் இருக்கிறார், ஜீவிக்கிறார் அப்படின்னு நீங்கள் அசட்டை பண்ணுறீங்களா? அவர் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளில் வருவார், கண்டிப்பாக வருவார். ராஜேஸ்வரி, குளோரி, நீ இப்படி செஞ்சியா அப்படின்னு கேட்பார். நீ இப்படி செஞ்சியா இல்லையா அப்படின்னு கேட்பாரா இல்லையா? கண்டிப்பாக கேட்பார். நியாய தீர்ப்பு நாளிலே அவர் வருவார். கண்டிப்பாக 2வது வருகை வரப்போகிறாரு. அதுக்கு தான் இதற்கான காலங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. கடைசி காலத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் யாரை கணம் பண்ணுகிறீர்கள்? மனிதனையா, தேவனையா, இல்லை உங்கள் சொந்தக்காரரையா, உங்கள் பற்றுதலை யாரை கணம் பண்ணுகிறீர்கள்? கணம் பண்ணணும். கணம் பண்ணுறதுனா யாரை? தேவனை கணம் பண்ணுங்க, தேவனை விசுவாசிங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுங்க, எல்லாவற்றையும் செய்யுங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே? அவர் கொடுக்க வேண்டியது எல்லாம் எங்கே? உங்கள் வாயினால் அறிக்கை செய்யணும். உங்கள் வாய் தான் துதிக்குது, ஆனால் எண்ணமெல்லாம் எங்கேயே தூரமாக இருக்குது. அதை தான் ஏசாயா நல்லா சொல்லியிருக்காரு. ஏசாயா தீர்க்கதரிசி கணம் பண்ணுகிறார்கள். அவர்கள் உள்ளமோ இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனுங்க. மனுஷன் பார்க்க முடியாது. இப்போ நான் உங்கள் இருதயத்தை பார்க்க முடியாது, நீங்கள் என் இருதயத்தை பார்க்க முடியாது, என் உருவத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அவர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் இருக்கு. அவர் உள்ளம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். தேவனை தரிசிக்கிறதுக்கு என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். பரிசுத்தமான அலங்காரத்துடனே என்னை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தமான அலங்காரத்துடனே என்னை தொழுது கொள்ளுங்கள். அங்கே எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கு. அங்கே பெரிய வால் போஸ்ட் ஒட்டப்பட்டு அங்கே அடிக்கப்பட்டு அங்கே ஸ்டேஜில் வச்சுருக்கு. எல்லா சர்ச்சிலையும் வச்சுருக்கு. இது பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுதுங்க. பரிசுத்த அலங்காரம்னா என்ன? ட்ரெஸ்ஸு எப்படி போட்டுட்டு போகிறது? பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல நைஸான ட்ரெஸ்ஸு எல்லாம் ஆபாசமாக போட்டுட்டு போகிறது. அப்புறம் என்ன, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளை எவ்வளியிலே நடத்த வேண்டும். கிறிஸ்தவர்களோட பிள்ளை, இது கிறிஸ்தவ பிள்ளை, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உலகத்தார் சொல்கிறாங்களா? கிறிஸ்தவ பிள்ளையே மாதிரியா இல்லையே? நீங்கள் வளர்க்கலையே. நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு போகிறீங்க, அது ஆபாசமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறீங்க கிறிஸ்தவங்க? ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க? கடவுள் அப்படி சொல்லியிருக்காரா? எப்படி துக்கப்படுறாரு, எப்படி துக்கப்படுத்துறீங்க ஆண்டவரை? மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறது அவரை. அவர் ஒரு தடவை தான் அடிக்கப்பட்டார் நம்மளுக்காக. நம்ம செய்கிற பாவங்கள் திரும்பி அவரை சிலுவையில் அடிக்கப்படுறோம். செய்யாதீங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழியிலே நடத்துங்கள். பிள்ளையை பெரும்பால் அடிக்காதவன் பகைக்கிறான் இருக்கு, நீதிமொழிகளில் இருக்குது. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துன்னு நீதிமொழிகளில் இருக்குது. பிள்ளைகள் பெற்றோர்களால் போதிக்கப்படணும் எல்லாம் இருக்குது. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும்னு இருக்குது. பிள்ளைகளை கோபம் மூட்டாதீர்கள்னு எபேசியரில் இருக்குது. எல்லாமே இருக்குங்க. வசனம் எல்லாமே தான் சொல்லுது. ஆண்டவர் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இந்த வேதாகமத்தில் எழுதி வச்சுருக்காரு. அதை நம்ம கடைப்பிடிச்சி வாழும்போது, அதை கை கொண்டு வாழும்போது, அதை போதிக்கும் போது, அதற்கு பயப்படும் போது, அந்த வேதத்தின் வார்த்தைக்கு பயப்படுறீங்களா? ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா? ஆண்டவருக்கு பயந்தவர்கள் அவர் பிரகாரங்களில் இருப்பார்கள், வருவார்கள், அவர்கள் கூடுவார்கள். அவர்களை கர்த்தர் பார்க்குறார், ஆசீர்வதிப்பார். மனுஷன் பார்க்குறதுக்காக நீங்கள் போகாதீங்க. எங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு நீங்கள் போகாதீங்க. மனுஷன் உங்களை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பின்னாடி போய் புறணி பேசுவான். மனுஷி அப்படி தான் பேசுவாங்க. மனுஷன் அப்படி தான் பேசுவாங்க. உங்களை வாழ்த்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப உச்சாந்தாலையில் வச்சு ஆடுறாங்கன்னு நினைக்காதீங்க. அப்போயே உங்களை போட்டு அங்கே குழியில் போட்டு மூடிடுவாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு. மனிதருடைய வேண்டாங்க. மனிதனுடைய என்னது போற்றுதல், வாழ்த்துதல், நம்மளை எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். கர்த்தர் நமக்காக வந்தார். கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தார். அவருக்கு நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தார். நம்மளுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நமக்காகத்தானே வந்தார் என்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு வரும்போது அவன் ரட்சிப்புக்குள்ளே நடக்கப்படும். ரட்சிப்பு
இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? உலக காரியங்களில் தான் ஈடுபட்டுருக்காங்க. நிறைய வேணும், சம்பாதிக்கணும். அங்கே போனால் ஒத்த வேஷம் தரிக்கணும், வெளியில் போனால் ஒத்த வேஷம், உள்ளுக்குள்ளே வந்தால் பக்தி. அப்படி செய்யாதீங்க மக்களே, இப்படி செய்யாதீங்க. கர்த்தருக்கு பயப்படும் பயம் எங்கே? எனக்கு கொடுக்கும் கணம் எங்கே அப்படின்னு மல்லிகாவில் கேட்டிருக்காரு. எங்கே கொடுக்குறீங்க? எங்கே கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? ஒரு அம்மா காலை அப்படி ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு, காலை மேலே காலை போட்டு, சர்ச்சில் காலை மேலே காலை போட்டு உட்காருறது. அங்கே தேவன் இருக்காரா? பயம் இருக்கா? தேவன் இருக்காரு, பயம் இருக்கா? உதாசீனப்படுத்துவது, அலட்சியப்படுத்துவது. தேவன் அறியாமல் தானே இருக்கிறார், தெரியாமல் தானே இருக்கிறார். கேட்க மாட்டார். கேட்பார். ஒரு நாள் விசாரிப்பார், ஒரு நாள் கேட்பார், யார் மூலமாவது கேட்பார். ஏதோ ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டு கேட்பார். அவர் பல விதமான சோதனைகளில் அகப்படும் போது அதை உணர்த்துவார். அது எல்லாமே வாழ்க்கையிலே நடக்கும். நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுங்கள். தேவனோடு சேர்ந்து வாழுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி மக்களே, இத்துடன் முடித்து கொள்ளுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 1 இருக்கு. அவர் வாசல்களில், சங்கீதம் 104, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள். நீங்கள் துதியோடு போங்க. ஒரு வாசல்களில் என்ன பண்ணுங்க? மகிழ்ச்சியோடு போங்க. உங்கள் துக்கத்தை எல்லாம் வெளியே விட்டுருங்க. உங்களுக்கு எல்லா கஷ்டமும் மனிதர்களுக்கு இருக்கும். விட்டுட்டு உள்ளர போய் துதியோடு போய் அவரை நல்லா ஆராதிச்சு துதிங்க. அவரை உள்ளத்தை அவர்கிட்ட கொடுங்க. பரிசுத்தமாக்க சொல்லுங்க. பரிசுத்தமாக ஆக்குங்க ஆண்டவரே. பரிசுத்தமாக இருக்க உள்ளர வாங்க ஆண்டவரே. இருதயத்தை திறந்து கொடுங்கள். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். நான் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3 இருக்குது. நீ ஒருவன் திறந்தால் அவன் உள்ளுக்குள்ளே நான் பிரவேசிப்பேன். அப்படின்னா கதவு இல்லை, உள்ளரல்ல, வீடு இல்லை, இருதய கதவு. வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் திறந்து கொடுத்தால் அவனுக்குள்ளே நான் வாசமாக இருப்பேன். அது மாதிரி திறந்து கொடுங்க. உங்கள் இருதயத்தை கடவுளுக்கு கொடுங்க. கடவுளுக்கு அர்ப்பணிங்க. உங்கள் பிள்ளைகளை அப்படி வளங்க. பிள்ளைகளை எல்லாம் அப்படி வளங்க. சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அது தப்புப்பா, அதை செய்யக்கூடாது, இது தவறானது, இப்படி செய்யக்கூடாது, ட்ரெஸ்ஸு இப்படி போடக்கூடாது, நம்ம கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளைங்க கேட்டால் கூட நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வாங்கி கொடுத்துட்றீங்க. அதுங்க போட்டுக்கிட்டு போகுதுங்க. அங்கே போனால் நைஸாக இருக்குது உடையெல்லாம், அப்படியே ஆபாசமாக இருக்குது. அதை எத்தனை பேர் பார்க்குறாங்க? நம்ம ஆண்டவரோட நாமம் தூசிக்கப்படுதா? ஆண்டவரோட நாமம் உயர்த்தப்படுதா? இது கிறிஸ்தவ பிள்ளையா? உலகத்தார் சொல்கிறாங்க இது கிறிஸ்தவ பிள்ளை எப்படி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகுது. ஏங்க இந்த மாதிரி செய்கிறீங்க? கிறிஸ்தவங்களை துக்கமாக இருக்குது ஆண்டவருக்கு. துக்கப்படுறாரு ஆண்டவர். ஆண்டவரை துக்கப்படுத்தாதீர்கள். அவர் பிரகாரங்களை துதியோடும் அவர் வாசல்களில் மகிழ்ச்சியோடும் அவருக்கு போய் ஆராதனை செய்யுங்கள். உங்கள் இருதயத்தை அவர்கிட்ட ஊற்றுங்கள். அவர்கிட்ட கொடுத்து விடுங்கள். உண்மையாக இருங்கள், பக்தியாக இருங்கள், பயத்தோடு இருங்கள், நடுக்கத்தோடு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமாக உள்ளத்தை பார்க்கிற தேவன். அவர் ஆசீர்வதிப்பார். சரி மக்களே, இத்துடன் முடித்து கொள்ளுகிறேன். சிறிய ஜெபம். எங்களை நேசிக்கிற அருமை பிதாவே, இந்த வேளையில் உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, நீர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர். மக்களை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லோரும் ஆண்டவரை மனம் திரும்பி முடத்திலே வர உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரோடும் இருந்து வழி நடத்துங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாறட்டும். கர்த்தாவே, சிறு பிள்ளைகள் அனைத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளை நல்ல ஞானம் கொடுத்து ஆண்டவரை நல்ல ஞானத்தோடு வளர நல்ல ஆண்டவரை அறிவை போதிக்கிற ஆண்டவரை ஆசிரியர்களை உண்டு பண்ணுங்க. எல்லோரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. படிக்கிற இடங்களிலே போகிற இடங்களிலே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாரையும் ஆண்டவரை, பெரியோர்களையும் சிறியோர்களையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.